ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம்லையுமே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2 கோல்டு வந்து அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 4 பவுனில் ஒரு செயின். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு டாலர், தாமரப்பூ டாலர் பால் காய்ப்பு ஃபங்க்ஷனில் வந்து போட்டிருப்பேன். ஒரு சிலர் வந்து நோட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த செயின் வந்து நான் எதை மனசில் வச்சு வாங்கினேன் அப்படின்னா, அந்த டைமில் தான் வந்து அப்பா வந்து பேசிட்டு இருக்கிற சமயத்தில் சரி நம்ம வந்து அகைன் வந்து ரீஜாயின் ஆகும்போது நம்மளும் வந்து இவ்வளோ போடும்போது நம்ம ஹஸ்பண்டும் வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் வந்து அந்த ஜுவல் வந்து வாங்கியிருந்தேன். அது உங்களுக்கு ரிவீல் பண்ண அப்புறம் தான் அப்பாவுக்கு வந்து போட்டு விடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்து கிளம்பும்போது கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் இதை போட்டு விடுறேன். இன்னொன்று என்ன நினச்சேன்னா 25th ஆனிவர்சரியோட போடலாமா அப்படின்னு வந்து நினச்சேன். பார்த்துக்கோங்க, அப்பா கொடுத்தா இனிமேல் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், டக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சரியா? எப்படி நாங்கள் வந்து இப்போ ஒரு 5 o'clock ஆகுது, ஒரு 6 o'clock கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிப்போம். அம்மா கோயிலுக்கு போகும்போதே அப்பாவுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை ஆனிவர்சரிக்கு போடுங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லைனா அம்மா என்னம்மா நீங்கள் நினச்ச ஆனிவர்சரிக்கு அப்பாவுக்கு வேறு கிஃப்ட் வாங்கி கொடுக்க மாட்டிங்களா, அப்போ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வந்து கமெண்டில் வந்து போடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய கோல்டு வாட்சையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வளையல் மட்டும் இப்போ போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, டயர் வளையல், நம்மளுடைய டயர் வளையல்னு சொல்லுவேன், நல்ல பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வளையல் இனிமேல் இதை தான் ரெகுலராக கையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால்காய் போட வாங்கினேன் அந்த இதை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து காட்ட போகிறேன். சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது இதே வீடியோலே காமிச்சிடுவேன். ஒரு வீடியோலாம் கிடையாது, இதே சேம் வீடியோலேயே நான் வந்து காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இப்பவும் வந்து அப்பாவுக்கு வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் எனக்கும் வாங்கியிருக்கு, அவளுக்கும் வாங்கியிருக்கு, எல்லாருக்குமே வாங்கியிருக்கோம். சரியா? ஆனால் தனித்தனியாக வந்து வாங்கியிருக்கோம். ஒரே டைமில் தான் எல்லாருமே போனோம், தனித்தனியாக வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் யாருக்கு வாங்கினதை காமிக்க போகிறேன்னா என்னுடைய ஸ்வீட் ஹார்ட்னா அவரை வந்து எப்போவுமே வந்து முன்னாடியில் என்னுடைய இதில் மொபைலில் வந்து மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு பதிஞ்சு வச்சுருப்பேன். இப்போ மை ஹஸ்பண்ட் போட்டு 2 ஹார்ட் போட்டு பதிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஹார்ட்டுக்காக நான் வாங்கின செயின். சரியா? பார்க்கலாமா? இதில் நான் அம்மா போட்டிருந்தேன் இல்லையா, அந்த செயினில் உள்ள பிரேமியை தான் வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், செங்கல் கட்ட மாதிரி இருக்குதா, செங்கல் கட்ட மாதிரி. பட் வந்து ரொம்ப பார்வையாலாம் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப பார்வையாலாம் இருக்காது, பட் நல்லா ஸ்ட்ராங். எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து போடலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கு. கரெக்டாக 4 பவுனும் ஒரு 2 கிராம், அப்போ 4.25 பவுன் வரும்னு நினைக்கிறேன். இந்த லாங் செயின் வந்து 4.25 பவுன். சரியா? நான் போட்டிருந்தேன், எனக்கு போட்டிருந்தேன்னா இந்த லெவலுக்கு வரும். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு வந்து இந்த செயின் வந்து வரும். இப்போ நான் போட்டுக்கிறது இன்னொரு லாங் செயின் இருக்கு இல்லையா, ஹார்ட் வச்ச பெரிய லாங் செயின், அதை வந்து நான் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான்